10/5/2024 நிர்மல் 379க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பு தான் பார்க்க போகிறோம் நண்பா. நீ கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று என்ன வந்திருக்குது, என்ன கொடுத்துருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், 9ஆம் தேதி நம்ம கொடுத்துருக்குது என்ன காரணம் 521க்கு பாருங்கள், ஆல் போர்டு 6 9 கொடுத்துருந்தோம். சரிங்களா, 6க்கு பவர் 1 வந்திருக்குது. மற்றபடி இது ரெண்டும் வரலை. இங்கே நம்ம கொடுத்துருக்கல 6 கொடுத்துருக்குறோம், 6க்கு பவர் 1 தான். இந்த பவரில் கூட இங்கே போர்டு வாரியாக நமக்கு வரல. சரிங்களா, அவுட்டு. அடுத்து பாருங்கள், 2 டிஜிட்டலில் வரத்தான் நமக்கு ஒரு ஏபி பாஸ் ஆகிருக்கு. 50ங்கிற நம்பரு பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா, ஏபி 50 பாஸ் ஆகிருக்கு. நான் ஏற்கனவே சொல்லி தான் கொடுத்துருக்குறேன். நம்ம போடுற நம்பர் ஏபி ஏசிக்கு தான் மெயினாக பாஸ் ஆகும். மிஸ் ஆனால் பிசிக்கு போகும். டபுள்ஸ்லாம் கொடுத்துருந்தா இன்றைக்கி வர்ற மாதிரி டபுள்ஸ் வந்தால் இப்படி வரலான்ட்டு டபுள் 5 ஆனால் ஒரு 5 ஒரு 0 இப்படி தான் வந்துருக்கு. ஒரு 5க்கு பவர் 0 இந்த மாதிரி வந்திருக்குது. சரிங்களா, நாளைக்கு கூட ஒரு டபுள்ஸ் வர மாதிரி இருக்குது. பார்க்கலாம் அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி நமக்கு கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி இதில் வந்துட்டு 50ங்கிற நம்பர் மட்டும் பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா, இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்டல் 5 கொடுத்துருக்குறோம் ஏ போர்டில். அப்புறமா 1 0ன்னு வந்திருக்குது. 1 நம்ம உள்ளே கொண்டு வரல. 0 ஆல்ரெடி வேறு நம்பருக்கு தான் கொடுத்துருக்குறோம். அதனால் இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 510ன்னு வந்திருக்குது. சரிங்களா, இந்த 510ங்கிறது நம்ம 0 இந்த மாதிரி பாக்ஸ் வின்னிங்கை ஒரு 2 நாளாக தொடர்ந்து கொடுத்தோம். அது எப்போன்னு பார்க்கலாம். 8ஆம் தேதி நம்ம கொடுக்கல. சரிங்களா, ஆனால் பாருங்கள், 7ஆம் தேதி கொடுத்துருக்குறோம் 051ன்னு கொடுத்துருக்குறோம். பாருங்கள், அடுத்து 6ஆம் தேதி பாருங்கள், 6ஆம் தேதி கொடுத்துருக்குறோம் 051ன்னு அதே நம்பர் தான் அந்த பாக்ஸில் வந்திருக்குது. அதே மாதிரி 5ஆம் தேதியிலேருந்து நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம். இந்த 051ங்கிற நம்பர் வரணும் அப்படின்னு. அவன் என்ன பண்ணியிருக்கிறான், 510ன்னு அடிச்சிருக்கிறான். சரிங்களா, 5ஆம் தேதியிலேருந்து நம்ம கொடுத்துருக்குறோம் 5 6 7 7ஆம் தேதி வரைக்கும் பாருங்கள். 7ஆம் தேதி வரைக்கும் நம்ம கரெக்டாக கொடுத்துருக்குறோம். சரிங்களா, 051ங்கிறது கொடுத்துருக்குறோம். 8ஆம் தேதி நேற்று கொடுக்கல, நம்ம அந்த நம்பரை விட்டுட்டோம். சரி வராது போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். ஆனால் 9ஆம் தேதி கரெக்டாக ஒரு நாள் விட்டால் மறுநாள் அடிச்சிருக்கிறோம். அந்த நம்பர் 510ன்னு வந்திருக்குது. சரிங்களா, இந்த அது பாக்ஸில் தான் மெயினாக வரும். நான் தான் சொல்லி கொடுப்பேன். நம்ம 015ன்னு எடுத்துருக்குறோம். ஆனால் பாக்ஸில் தான் வரும். ஆனால் கரெக்டாக அந்த நம்பர் இப்போ வந்திருக்குது. சில நேரம் டைரெக்டாக நம்ம கொடுக்குற மாதிரி வந்துடுது, சில நேரம் மிஸ் ஆகிடுது. நாளைக்கு உண்டான கண்டிப்பாக பார்த்துடலாம். பாருங்கள், நம்ம சேனலில் நேற்று 2D மட்டும் பாஸ் ஆகிருக்கு. ஏபியில் 50ங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா, 9ஆம் தேதி கேசிங்கில் பாஸ் ஆகிருக்குது. அதனால தான் சொல்கிறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சரிங்களா, தெரிஞ்ச நண்பர்களெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நமக்கு ஒரு பெரும்பாலும் நம்ம ஒரு நல்ல வின்னிங் எப்படியாவது ஏதாவது ஒரு போர்டு வின்னிங் கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம். சரிங்களா, அது கண்டிப்பாக நடக்கும். பாருங்கள், இன்றைக்கி வந்துட்டு ஆல் போர்டு நம்பர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 10ஆம் தேதிக்கு 4 8 மெயின் டார்கெட். சரிங்களா, 4 8 மெயின் டார்கெட்டு. மிஸ் ஆச்சுன்னா 6 வரும். சரிங்களா, மிஸ் ஆனால் 6 வரும். அடுத்து பாருங்கள், ஏ போர்டு பி போர்டு சி போர்டுன்னு பார்க்குறதுல பாருங்கள், ஏ போர்டுக்கு 4 6, பி போர்டுக்கு 9 8, சி போர்டுக்கு 0 3. சரிங்களா, அதே மாதிரி தான் சி போர்டு நாளைக்கு 0 வரலாம், இல்லை 3 வரலாம். சரிங்களா, இல்லைன்னா இந்த 2 ஆனது கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் பெரும்பாலும் சி போர்டு பாக்ஸுங்கிற மாதிரி வந்துச்சுன்னா சி போர்டு ஏ போர்டுக்கு போகும், ஏ போர்டு சி போர்டுக்கு வரும். இது தான் நடக்கும். பாருங்கள், நாளைக்கு உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள். இதில் ஒரு கருத்து கணிப்பு வச்சு ஒரு 3 டிஜிட்டலோ 4 டிஜிட்டலோ நாளைக்கு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள் நண்பா. சரிங்களா, என்னுடைய கணிப்பை சொல்லிக் கொடுக்குறேன். பாருங்கள், உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், 2 டிஜிட்டல் 28 23 24 26 25. சரிங்களா, வரிசையாக கொடுத்துருக்குறேன். இப்படி தான் வருது. 14 40 60 35 61. சரிங்களா, இதில் ஒரு 10 செட் இருக்குது. 10 செட்டை நீங்கள் பார்க்காதீங்க. உங்கள் கணிப்பில் எது வருதோ, ஒரு செட்டோ 2 செட்டோ வருதுன்னா ஏபிஏசிக்கு மெயின் டார்கெட்டு. எந்த ஒரு செட்டு போட்டாலும் ரொட்டேட் பண்ணி போடுங்க. சரிங்களா, 28ன்னு போட்டால் 82, 23 போட்டால் 32, 24 போட்டால் 42. அதே மாதிரி தான் 40க்கு 04, அந்த மாதிரி 60க்கு 06 அந்த மாதிரி போட்டுக்கோங்க. சரிங்களா, ஏபிஏசி தான் மெயின் டார்கெட். மிஸ் ஆனால் பிசிக்கு போகும். சரிங்களா, அதே மாதிரி நாளைக்கு டபுள்ஸு ட்ரிபிள்ஸ்னு வந்தால் இந்த நம்பருங்க 99 88 00 66 கொடுத்துருக்குறேன். சரிங்களா, இதிலேருந்து 6 பெண்டிங்காக ஆகிட்டு இருக்குது. சரிங்களா, 6 நாளைக்கு இறங்கினா டபுள்ஸாக கூட இறங்கலாம். அதுக்காக சொல்கிறேன். 6 1ன்னு கொடுத்துருக்குறேன். 60 61ன்னு வர வேண்டியது இருக்குது. 26ன்னு வர வேண்டியது இருக்குது திரும்பவும். அதனால் கொடுத்துருக்குறேன். பாருங்கள், நாளைக்கு டபுள்ஸ்னு வந்துன்னா இப்படி கூட வரும். 66 கூட வரலாம். நாளைக்கு 00 கூட வர்ற மாதிரி இருக்குது நாளைக்கு. பாருங்கள். சரிங்களா, இல்லைன்னா இதுக்கு உண்டான பவரையும் சேர்த்து வைக்கணும் பாருங்கள். சரிங்களா, அது என்னன்னு சொல்லிடுறேன்.
வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தள்ளி பார்த்தீங்கன்னா ஒன்றும் புரியாது. சொல்கிறது 9க்கு பவர் 4, 8க்கு பவர் 3, 0க்கு பவர் 5, 6க்கு பவர் 1. சரிங்களா? ஆனால் எனக்கு இந்த நம்பர் தான் அப்படி வந்தால் வரணும். அதனால் கொடுக்குறேன். வைக்கிறவங்க வேணால் இந்த பவர் நம்பரும் சேர்த்து வைக்கிறதுனா வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து நம்ம 3 டிஜிட்டல் பாருங்கள். 3 டிஜிட்டலில் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 400ங்கிற நம்பர் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 400ன்னு இறங்கலான்னா இந்த 800ன்னு வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? 800க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக சொல்கிறேன். 800 ஒரு சப்போர்ட்டுக்கு தான் கொடுக்குறேன். இருந்தாலும் வரலாம் இந்த 400. ஏன்னா 400 வரும். இல்லை நான் 4க்கு பதிலாக 8 வந்தாலும் வரும். சரிங்களா? அதுக்காக சொல்லி கொடுக்குறேன். பாருங்கள். ஏன்னா 8 செட்டு தான் கொடுக்கணுங்கிறதுக்காக நான் கொடுத்துருக்குறேன். இருந்தாலும் இந்த ஒரு செட்டையும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எல்லாமே பாக்ஸு தான். அதுக்காண்டி நான் 8, 9 செட்டை கொடுத்துட்டு எப்படி பாக்ஸ் போடுறதுன்னு கேட்காதீங்க. நீங்கள் எல்லா செட்டையும் போடணுங்கிற அவசியம் இல்லை. சரிங்களா? உங்களுடைய கணிப்புன்னு ஒன்று இருக்குது இல்லையா? அந்த கணிப்போடு என்னுடைய கணிப்பும் ஒத்து போகிற பட்சத்தில் 1 செட்டோ 2 செட்டோ அதை மட்டும் எடுத்து மாற்றி வச்சு போடுங்க. இல்லைன்னா பாக்ஸாக போடுங்க. சரிங்களா? அதை மட்டும் ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? எல்லா செட்டும் போடணுன்னா நான் இருக்கிறவங்க வேணால் போட்டுக்குவாங்க. சரிங்களா? நீங்கள் அதெல்லாம் பார்க்காதீங்க. இத்தனை செட்டும் போட வேண்டாம். உங்களுடைய கணிப்புன்னு ஒன்று வரும்ல, அதில் வர்ற மட்டும் 1, 2 எடுத்து அதை மட்டும் ப்ளே பண்ணுங்கள். ஒரு செட்டு போட்டாலே போதும். 10, 100 பேர் பார்க்குற இடத்துல ஆளுக்கு ஒன்றுனாலும் அழகாக போட்டு போயிடுவாங்க. அதுக்காக சொல்லிடுறேன். மாற்றி வச்சு கூட ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? 400, 450, 660, 499, 460, 238, 676, 723, 800. சரிங்களா? இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் இருக்கிற நம்பர். சரிங்களா? இந்த இதிலேருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் நான் கொடுக்குறேன். உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் அதை வச்சு ப்ளே பண்ணுங்கள் நண்பா. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் கேரளாவுக்கு KL மற்றும் டியர். சரிங்களா? டிக்கெட் போட விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? டிக்கெட் போடுறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இதில் கெஸ்ஸிங் கேட்காதீங்க. ஒன்லி டிக்கெட் போடுறவங்க மட்டும் இந்த நம்பரை கனெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? போட விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இல்லைனா கால் பண்ணி பேசிட்டு கூட நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம். சரிங்களா? டிக்கெட் போட விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இந்த நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? வின்னிங் அமௌண்ட்டை பற்றி கவலைப்பட வேண்டாம். பக்காவாக செட்டில்மெண்ட் ஆகிடும். பாருங்கள். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி தொடர்பு கொண்டு நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம். சரிங்களா? அதே தான் சொல்கிறது. AB, BC, AC எது இருந்தாலும் ரொட்டேட் பண்ணி போட்டுக்கோங்க. நாளைக்கு டபுள்ஸ் வந்தால் இப்படி தான் வரணும். நாளைக்கு இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு வின்னிங் வரும்னு நினைக்கிறேன். பாருங்கள். சரிங்களா? நாளைக்கு ஒரு வின்னிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள். சரி, நாளைக்கு ஒரு நல்ல கணிப்போடு பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? என்னுடைய கமெண்ட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விடுங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம். நாளை சந்திக்கலாம்.